வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஜனவரி 15ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அக்ரெசிவ் செல்லிங் நடந்திருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அதே மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மாதம் ஃபுல்லாக என்னென்ன ஈவெண்ட்ஸ் வருது, ஸோ இதனால பேங்க் நிஃப்டி எப்படி பிஹேவ் ஆகலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு நடந்திருக்கிறது என்னன்னா, ஜனவரி 15ஆம் தேதி காலையில் மார்க்கெட் வந்து 48,800 பக்கம் தான் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. அப்போ இங்கிருந்து மார்க்கெட் ஒரு 11 மணி வரைக்கும் கொஞ்சம் பையிங் போயிருக்கு. பையிங் as well as என்னன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்னு சொல்லலாம். ஆனால் இதுக்கப்புறம் 11 மணிலேருந்து ஆல்மோஸ்ட் 1:30 வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் கீழே வந்திருக்கு. அண்ட் இந்த கீழே வந்ததில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆகும்னா, கீழே வரனா இப்படி ஸ்ட்ரைட் லைனாக வராது. வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் புல் பேக் எடுத்து தான் கீழே வரணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் 12:45 1:30 வரைக்கும் 1:45 வரைக்கும், அதாவது ஒரு 1 மணி நேரம் கண்டினியூஸாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கண்டினியூஸாக செல்லிங் நடந்திருக்கு. அதாவது மார்க்கெட் எப்படி ஃபாலோ ஆயிருந்திருக்குன்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைனாக ஃபாலோ ஆயிருந்திருக்கு. இது வந்து இந்த 1 ஹவர் பேங்க் நிஃப்டியில் இப்படி ஃபாலோ ஆகுதுங்கிறது யாரோ பெருசாக டாமினேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த அக்ரெசிவ் செல்லிங்கான காரணம் என்னென்னா, ஃபாரின் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் இருக்காங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது எஃப்ஐஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இது பண்ணுறனால தான். அண்ட் நீங்கள் இந்த 12:45 என்னன்னா, யூரோப் மார்க்கெட் தொடங்குற நேரம். அதாவது யூரோப்பில் இருக்க ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த 12:45 இங்கே இந்த மாதிரி செல்லிங் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இதனால ஹை வாலடைல்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, இப்போ வந்து 14ஆம் தேதியிலிருந்து இப்போ 15ஆம் தேதி முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கேண்டில் இருந்து மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருது, மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருது, மார்க்கெட் மேலே போகுது, கீழே வருது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு 2000 பாயிண்ட்டுக்குள்ளே தான் நடக்குது. ஸோ இந்த ஒரு 1000 பாயிண்ட் கேப்புக்குள்ளேயே மேலே கீழே போயிட்டு வரதுக்கான காரணம் என்னன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப வாலடைலாக இருக்குது. இந்த வாலடைலிட்டிக்கு காரணம் என்னன்னா, நம்மளோட ஈவென்ட் கேலண்டர்ஸில் பார்த்தோன்னா, ஸ்டாக் ரிசல்ட்ஸ். அதாவது இந்த மாதம் எவ்வளோ ஸ்டாக் எல்லாம் என்னென்ன ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் வருதுன்னு பாருங்கள். அதாவது என்னென்னா, ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட்டோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க வந்து ஒரு 4% மேலே இருந்திருக்காங்க. நாளைக்கு வந்து பேங்க் ரிலேட்டடாக பார்க்குறோம். எல்என்டிலாம் கொடுக்குறாங்க. ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் வரப்போகுது. அதாவது இன்னைக்கு வந்திருக்கு. அதே மாதிரி இன்ஃபோசிஸ், நாளைக்கு ஆக்சிஸ் பேங்க்கு, இது மாதிரி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாமே ஐசிஐசிஐ லம்பார்ட். ஸோ இந்த ஐசிஐசிஐயோடது, அதுக்கப்புறம் ஃப்ரைடே வந்து எஸ்பிஐயோட லைஃப் இன்சூரன்ஸ் வந்திருக்கு, வரப்போகுது. அதே மாதிரி ஆர்பிஎல் பேங்கோடது, கொட்டாக் மஹேந்திரா. ஸோ இந்த மாதிரி பேங்க்கோட எல்லா ரிசல்ட்ஸும் வரப்போகிற சமயம் இது. அப்போது இந்த ஒரு ரிசல்ட்ஸை வச்சுட்டும் இந்த பேங்க் நிஃப்டி எப்படி வேணாலும் மாறலாம். என்னென்னா, ஒரு பேங்க் வரும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து 3% கீழே வந்திருக்கு. ஏற்கனவே ஆக்சிஸ் பேங்க் ஒரு 30% கீழே வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் நேற்று ஒரு 3% கீழே வந்திருக்கு. இது வந்து பயங்கர கம்மியான ப்ரைஸ் ஆக்சிஸ்க்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை வந்து ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டோ நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணும். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. அண்ட் இந்த மாதம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் ரிசல்ட்ஸ் பார்த்தோம். இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாமே இந்த மாதங்கள் வரும். இது எல்லாமே Q3 ஓடுது. எப்பயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ்க்கெல்லாம் ஃபினான்ஷியல் இயர் தான் பார்க்குறோம். அப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர்னா ஏப்ரல் டு ஏப்ரல். அப்போ ஏப்ரல் 24லேருந்து இந்த 25 ஏப்ரல் வரைக்கும். அப்படி பார்க்கும்போது இது வந்து Q3, அதாவது 12 மாதத்தை 3 மாதமாக பிரிச்சுருவாங்க. இது வந்து 3வது 3 மாதம், அக்டோபர் டு டிசம்பர். அப்போ இதோட ரிசல்ட்ஸ் தான் எல்லா கம்பெனிஸும் வெளியே கொடுக்குறாங்க. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இந்த ஒரு தடவையும் எப்போ வந்து ஒரு குவார்ட்டருக்கு அப்புறம் இந்த ரிசல்ட்ஸ் வருதோ அந்த மாதம் பயங்கர ஃப்ளக்சுவேட் ஆகும். இதுக்கு காரணம் அந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் தான். அதே மாதிரி இது எப்போ ஸ்டேபிள் ஆகும் அப்படின்னா, இந்த மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகும். அதுக்கப்புறம் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து ஓரளவு ஸ்டேபிள் ஆகும். இதுதான் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் இல்லைனா ஒரு டவுன்ஃபால் தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா நிஃப்டி as well as பேங்க் நிஃப்டி, இப்போ நம்ம 1 இயர் சார்ட் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நிஃப்டி வந்து போன வருஷம் ஜூனுக்கு எவ்வளோ இருந்துச்சோ பேங்க் நிஃப்டி அந்த அளவுக்கு கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய லாஸு. இப்போ நேற்று நம்ம சொன்னோம், மார்க்கெட் இங்கே இருந்திருக்கு, இங்கே ஒரு க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. மார்க்கெட் அடுத்து திருப்பி கீழே ரெக்கவர் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணணுன்னு. ஆனால் அப்படி இல்லை, மார்க்கெட் இந்த இடத்த பாயிண்ட்லேருந்து திருப்பி வந்து ரெட் கேண்டில் தான் இருந்திருக்கு. அதாவது நேற்று மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணது பாசிட்டிவாக இருந்தாலும், அக்ரெசிவ் செல்லிங்னால நேற்று மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணது பாசிட்டிவாக இருந்தாலும், ஆனால் அக்ரெசிவ் செல்லிங்னால நேற்றோட மார்க்கெட் முடியும் போது எங்கே இருந்திருக்குன்னா நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. ஸோ நான் நேற்றே ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு லைன் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு லைனில் தான் நம்மளோட மார்க்கெட் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போது இந்த லைன் வந்து தான் நம்மளோட டார்கெட். அதாவது ஒரு 49,100லேருந்து
48,600 வரைக்கும். எப்போ வந்து இந்த இந்த 2 பாயிண்ட்ட மார்க்கெட் கிராஸ் ஆகுதோ, எப்போ வந்து இந்த 2 பாயிண்ட்ட மார்க்கெட் கிராஸ் ஆகுதோ, அப்பதான் மார்க்கெட் ஒண்ணா கீழ போகுது, இல்லன்னா மேல போகுதுங்கிறது தெரியும். ஸோ, நான் வந்து இத எழுதி வைக்கிறேன். 49,200ம், 48,600ம். ஸோ, இத தான் வந்து நம்மளால கவனிக்கக்கூடிய ஒரு பிரைஸ் ரேஞ்ச். ஸோ, மார்க்கெட் வந்து எப்போ வந்து 49,200 தாண்டுதோ, அப்போ வந்து மார்க்கெட் புல்லிஷா போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ நம்மளோட இந்த இது 48,300 இல்லன்னா இந்த 48,500. ஸோ, இது 2 தான் மார்க்கெட் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது 2யும் நான் ரெட் கலர்ல இங்க வந்து கிரீன் போட்டு வைக்கிறேன். ஸோ, மார்க்கெட் இந்த இந்த ரேஞ்ச தாண்டி மேல போச்சுன்னா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவா இருக்கும். இந்த ரேஞ்ச தாண்டி கீழ போச்சுன்னா, மார்க்கெட் வந்து நெகட்டிவா இருக்கும். ஆனா, இந்த மாசம் ஃபுல்லுமே இந்த 2 ரேஞ்சுக்குள்ள ஃப்ளக்சுவேட் ஆகுறதுக்கு தான் ரொம்ப அதிகம். அதனால நீங்க வந்து ஸ்பாட் எடுக்கிறன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். ஏன்னா, நீங்க வந்து மத்தியானத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ரொம்ப டவுன்ஃபால் ஆயி, திருப்பி கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருந்திருக்கு. இது வந்து யூசுவல் தான். என்னன்னா, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. டிஐஐஸ் வந்து மத்தியானத்துக்கு மேல கொஞ்சம் ஈவினிங் போல எப்பயுமே பை பண்ணுவாங்க. அந்த பையிங் அதாவது மார்க்கெட் ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் வந்ததுக்கப்புறம், அவங்க கொஞ்சம் பை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க மேல போனதுக்கப்புறம் திருப்பி அவங்களே விப்பாங்க. அதெல்லாம் இருக்கு. ஆனா, இப்படி ஒரு டவுன்ஃபால் இட் இஸ் வெரி அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரெய்ட்டா 1 ஹவர்ல 100 பாயிண்ட்ஸ் ஒரு 400 பாயிண்ட்ஸ் கீழ விழுந்திருக்கு. ஸோ, இது வந்து ரொம்ப பெரிய ஒரு சேஞ்ச். ஸோ, 1 ஹவர்ல எல்லாருமே என்ன நெனைப்பாங்கன்னா, அட்லீஸ்ட் இங்க ஒரு 4 கேண்டில் வந்துட்டு ஒரு சின்ன புல் பேக் இருக்கும். திருப்பி ஒரு 3 கேண்டில் வந்துட்டு சின்ன புல் பேக் இருக்கும். ஒண்ணுமே இல்ல. ஸ்ட்ரெய்ட் ஃபால். ஸோ, இந்த ஸ்ட்ரெய்ட் ஃபால் தான் நமக்கு ஒரு பெரிய டேஞ்சர். ஆனா, இத நம்ம இதுதான் நம்ம கொஞ்சம் கவனிச்சு வைக்கணும். ஸோ, இந்த 48,200 48,500க்குள்ள எப்போ உங்களுக்கு மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகுதோ, அப்போ வந்து நீங்க வாங்குறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். அண்ட் இந்த மாசம் வந்து நீங்க வந்து லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணாதீங்க. ஸோ, இந்த மாசம் முடிஞ்சு எல்லா ஸ்டாக் ரிசல்ட்ஸும் வந்ததுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்றது தான் பெட்டர். லாங் டெர்ம் ரிசல்ட்ஸ்க்கு, லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்க்கு, ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்க்கு பண்ணாதீங்க. அதே மாரி நிஃப்டிலயோ, பேங்க் நிஃப்டி அதே மாரி மிட் கேப் இப்ப கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் அதோட பாட்டம் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அதாவது 30% 40% கீழ வந்திருக்கு. ஸோ, இது ரொம்ப முக்கியம். அதனால நீங்க கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. அவ்வளோதான். ஸோ, நாளையோட மார்க்கெட் அனாலிசிஸ் எப்படின்னா, மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் இன்னைக்கு நடந்த மாரியே தான் நடக்கும். ஸோ, இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள மேல கீழ போயிட்டு வரும். நான் இத டெலீட் பண்ணிடுறேன். ஸோ, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த பிரைஸ் ரேஞ்சுல மேல கீழ போயிட்டு வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ, எப்படியா இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சும், இந்த ரேஞ்ச் இந்த 3 ரேஞ்சுக்குள்ள தான் இருக்க போகுது. அப்படிங்கிறது தான் ஷூர். அதாவது 48,200 48,500 கீழ வந்தா 48,200க்குள்ள. சாரி இங்க மேல வந்து 49,200. 49,200க்கு மேல போனா நம்ம 49,200 போகும். அப்புறம் 48,500 இங்க வந்து 48,200 இதுதான் வந்து மார்க்கெட் ஃப்ளக்சுவேட் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல எடுக்கும்போது எப்பயுமே உங்களுக்கு நீங்க டவுன்ஃபால் எடுக்குறீங்கன்னா, ஒரு 3வது, 4வது ரெட் கேண்டில் வரும்போது எடுங்க. அதே மாரி இங்க வந்து மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. டவுன்ஃபாலுக்கு தான் வருது. ஸோ, மேல யாராவது ப்ராஃபிட் புக் பண்ணி கொண்டு போவாங்க. திருப்பி மார்க்கெட் கீழ வந்துரும். ஸோ, இதுதான் நடக்கக்கூடியது. அதே மாரி நீங்க வந்து மார்ஜின் வச்சு எடுக்காதீங்க. அதாவது நீங்க ஆப்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எம்டிஎஃப்ன்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் ட்ரேடிங் ஃபண்டுன்னு. அதாவது சில புரோக்கர்ஸ் இருக்காங்க. அவங்கலாம் வந்து இப்ப நீங்க ஒரு ரூ. 1000 வச்சிருக்கீங்கன்னா, நீங்க ஒரு ரூ. 5,000 வரைக்கும் ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா, அப்படி எடுக்கும்போது நீங்க ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். ஏன்னா, நீங்க வந்து சப்போஸ் ரூ. 1,00,000 போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா, சப்போஸ் உங்களோட காசுல லாஸ் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகும்? ஒரு ரூ. 10,000 இல்லன்னா ஒரு 20% மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்ப 20% மூவ் ஆகும்போது உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகும்னா, 20,000 லாஸ் ஆகும். அதே இது நீங்க ப்ராஃபிட் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆகும்? 20% ப்ராஃபிட்னா 20,000 ஆகும். அதே சமயம் நீங்க வந்து இப்போ வந்து ஒரு இது எடுக்குறீங்க. அதாவது இந்த மார்க்கெட் ட்ரேடிங் ஃபண்ட். அப்போ இது வந்து என்னன்னா, இந்த புரோக்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காசு குடுப்பாங்க. அந்த புரோக்கர்ஸ் காசு குடுக்குறதுக்கு அன்னைக்கு ஒரு நாள் இன்ட்ராடேக்கு மட்டும் அவங்க குடுப்பாங்க. அப்போ நீங்க ரூ. 1,00,000 வச்சிருக்கீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 5,00,000 குடுப்பாங்க. இல்ல ஒரு 6,00,000 குடுப்பாங்க. இல்லன்னா யூசுவலா குடுக்குறது வந்து ஒரு 2,00,000 3,00,000 அப்படி குடுப்பாங்க. அப்போ நீங்க 2,00,000 எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 2,00,000த்துல 20% ஃபால் ஆச்சுன்னா எவ்வளவு ஆகும்னா 40,000 உங்களுக்கு போகும்.
அப்போ உங்களோட பாதி கேபிட்டல் லாஸ் ஆயிரும். அதே இது ப்ராஃபிட் வந்துச்சுன்னா கரெக்ட்டா தான் நீங்க நினைக்கிறது. ப்ராஃபிட் வந்துச்சுன்னா 40,000 உங்களுக்கு கிடைக்கும் தான். ஆனா, நம்ம எப்பயுமே ப்ராஃபிட்ட பார்க்கறத விட லாஸ் ஆகாம சேவ் பண்ணணும்னு தான் பார்க்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த மாரி லிவரேஜ் எடுத்து ட்ரேட் பண்றத கொஞ்சம் நீங்க வந்து கவனமா ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, இந்த மாசம் நீங்க லிவரேஜ் எடுத்து ட்ரேட் பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் அன்சர்டனிட்டியான பீரியடு. வாலடைலிட்டி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு காரணம் வந்து 2. ஒண்ணு வந்து ஃபாரின் டைரக்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க. அவங்களும் அப்புறம் வந்து நம்மளோட ஸ்டாக் ரிசல்ட்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ அதனால வாலடைலிட்டி ரொம்ப அதிகமா இருக்க போது. இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ்னாலயும் பட்ஜெட் வர வரைக்கும் மார்க்கெட் வந்து அன்ஸ்டேபிளா தான் இருக்கும். ஸோ அத நீங்க கவனம் வச்சுட்டு ட்ரேட் எடுக்கணும். லிவரேஜ் எடுத்தாலும் 1x, 2x போதும். 10xலாம் எடுக்காதீங்க. 10xனா என்னன்னா, நான் வந்து ரூ. 1,00,000 வச்சிருக்கேன்னா 10,00,000க்கு எடுக்கிறது. அதான் 10x லிவரேஜ். ரூ. 1,00,000 வச்சிருக்கேன்னா 3,00,000க்கு எடுக்கிறது தான் 3x லிவரேஜ். ஸோ அதனால இந்த லிவரேஜ் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமா பார்த்து எடுங்க. நீங்க கம்மியா காசு கிடைக்குது, ப்ராஃபிட் வந்தா நெறையா வரும் அப்படின்னு நெனச்சு எடுத்தீங்கன்னா, நமக்கு இவரு கூட சொல்லியிருப்பாரு. நம்ம பி.ஆர். சுந்தர். சப்போஸ் நீங்க வந்து ரூ. 1,00,000க்கு எடுக்குறீங்க. 30% ப்ராஃபிட் 30% லாஸ் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு 30,000 தான் போகும். நீங்க 5x லிவரேஜ் எடுத்திருக்கீங்க. அப்போ 5,00,000. 5,00,000த்துல 30,000 போச்சுன்னா, 5 3 15 அதனா 1,50,000 போகும். உங்களோட கேபிட்டலும் போயிரும். அதே சமயம் 50,000 உங்களுக்கு நஷ்டமும் ஆகும். அதுக்கு பதிலா உங்களோட ரூ. 1,00,000 இருந்தீங்கன்னா, உங்களோட பாதி கேபிட்டல் தான் போயிருந்திருக்கும். ஸோ அதனால இந்த லிவரேஜ் எடுக்கும்போது இந்த மாசம் லிவரேஜ் எடுக்கிறது கேர்ஃபுல்லா எடுக்கணும். அவ்வளோதான். ஸோ இந்த பேங்க் நிஃப்டி பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதே மாரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். 2வது உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணிட்டுருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் பயனுள்ளதா இருக்கும். ஆ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டிய பத்தி டெய்லி அனாலிசிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.